is living in an extremely imaginary world. நான் சொன்னது ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் என்ன ஃபைட் சீனுக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறேன்னா, ஒன் பீசஸ் செரோ வாஸ் கிங் ஃபைட் சீன், அதை தான் இன்றைக்கி நான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். வாங்க பார்த்துடலாம். இந்த செரோன்றவர் வந்து எனக்கு தெரியும், இவங்க கட்டி வச்சிருக்கேன், வாயில் ஒன்று, இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று. ஓகே, இவங்க கூட தான் ஃபைட் சீனா? அவன் தானே செரோ. அந்த 3 கத்தி தான் அங்கே மரண மாசா இருக்கு, அவன் தலையில வச்சிருக்குது. காயூத்தும் அடிப்பான். ஓகே, டிராகனோட பவர்லாம் வருது. இந்த செரோ பயலுக்கு இவ்வளோ பவரா? வேற லெவலில் இருக்கே ஃபைட் சீனு. இல்லை, இவங்களோட அந்த பவர் வந்து அந்த லைட்டிங், அந்த ஒரு இவனோட அந்த நெருப்பு பவரு, அவங்க செரோவுக்கு வந்து பச்சை கலரில் ஒரு பவர் மாதிரி வெளிப்படுது பாருங்க, அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது இந்த அனிமேஷன். அதான் அந்த கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லை அந்த அனிமே, அது சூப்பராக இருக்குது இந்த கிராஃபிக்ஸ். இவர் இந்த 3 கத்தி எடுத்து எப்படி குத்துறாரு, அதை பார்த்துட்டு தான் நான் அவளோட கற்றுக்கிட்டு இருக்கேன். யார் ஜெயிச்சா ஃபைட்ல? ஓகே, தலைவன் பீஸ் ஆகிட்டான், பீஸாக ரெக்கையை ஒட்டிட்டான். ஓகே கைஸ், ஃபைட் சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த செரோ அந்த 3 கத்தியை வச்சு மரண மாஸ் கட்டிட்டாப்புல. அந்த செரோன்றவர் வந்து அந்த லூஃபி பாய், அவனுக்கு என்ன முறையாகுது? அவனோட சேர்ந்த ஹீரோ தானா இல்லை ஃப்ரெண்டா? அதை யாராச்சும் கமெண்டில் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு.